வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிரியேட்டிவான பியூபர்ட்டி ஆல்பம் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய கிரியேட்டிவான ஆல்பம் பேஜ் டிசைன் டுட்டோரியல்ஸ் போட்டிருந்தோம். அந்த எல்லா டுட்டோரியல்ஸும் மர்ஜ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் வச்சுக்கிறேன். அண்ட் வித் 36, ஹைட் வந்து 12. ஸோ 12x36 பண்ண போகிறோம். அண்ட் ரெசல்யூஷன் 300, கலர் மோட் RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ இந்த பேஜை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மார்ஜினும் செட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஒரே இதில் பண்ணலாம். வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு நம்பர் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு காலம் அண்ட் செகண்ட் காலம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. நடுவில் வந்து ஒரு கோடு வந்துடும், கரெக்டாக சென்டரில் வந்துடும். அண்ட் அடுத்து மார்ஜின்ஸ் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு 150 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க சுற்றி. அப்போ தான் நம்ம கண்டென்ட்ஸ்லாம் அலைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த இதெல்லாம் இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த ரூலர்ஸ் எல்லாம். ஸோ இதை நம்ம லாக் பண்ணணும். அதனால் வியூவில் போயிட்டு கைட்ஸில் லாக் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களால் இதை மூவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இப்போ இதை இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஃபிட் பண்ணணும். Ctrl+T போட்டுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரைட்டான ஏரியா வந்து நமக்கு கொஞ்சம் தூரம் வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த டிசைனில் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடுக்கு வந்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 4 இமேஜஸுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே பெக்சல்ஸில் டவுன்லோட் பண்ணது. பட் நீங்கள் எடுத்துருக்க ஃபோட்டோகிராஃபி வந்து வெறும் விமன் மட்டும் வச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லேஅவுட் போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸாக இருக்கிறது நிறையா இருக்குது நான் டவுன்லோட் பண்ணதில். அதனால் இதுக்கேற்ற மாதிரி நான் லேஅவுட் போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் கரெக்டாக வந்ததும் லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் மாஸ்க் ஆகிடும். இது நம்ம ரொம்ப எட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் இந்த மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஃப்ளிப் பண்ணி இந்த இடத்துல ஃபேட் பண்ண போகிறோம் பேக்ரவுண்டில். ஸோ Ctrl+T போட்டு ஃபஸ்ட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த லேயரை அந்த கட் பண்ணி வச்ச லேயருக்கு பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோட லுமினாசிட்டியாக மாற்றிக்கிறேன். ஸோ இது நமக்கு பேக்ரவுண்டோட இந்த மாதிரி பிளெண்ட் ஆகிடும். அண்ட் இது இந்த மாதிரி ஹார்ஷாக வைக்க போகிறதில்ல, நம்ம பிளர் பண்ண வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த கட் அவுட் பண்ணி வச்ச இமேஜ் வந்து நமக்கு ஃபோக்கஸ்டாக தெரியும். ஸோ தட் இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளர் பண்ணோம் அப்படின்னா அது எடிட்டபிளாக வந்துடும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அவ்வளோ பிளர் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மைல்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் நமக்கு இது ஹார்ஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நம்ம மைல்டாக ஸ்மூத்தாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் இங்கே ரிவீல் ஆகும். ஸோ பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். தென் ப்ரஷ் இதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபீல் கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஆல்பம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த இமேஜை இந்த இடத்துல பாக்ஸில் செட் பண்ணிக்கலாம், டைமண்ட் பாக்ஸ் போட்டு. ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் லேஅவுட்டுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம் எது வேணாலும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். தென் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டு Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாகவே முன்னாடி கொண்டு வந்துடுறேன் லேயரை. அண்ட் இதை வந்து கிளிப்பிங் மாஸ்க் போடணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் லேயர் இங்கே இருக்குது. ரெக்டாங்கிள் லேயருக்கு மேலே இந்த இமேஜை வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இப்போ இந்த இமேஜ் ரெக்டாங்கிள்குள்ளே மட்டும்தான் மூவ் ஆகும், அதுக்குள்ளே மட்டும்தான் வரும் ரீசைஸ் பண்ணாலும். இப்போ Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் லேயரையும் Ctrl ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி. அண்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெக்டாங்கிள்குள்ளே தான் மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்டாங்கிள் லேயரை ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். ரெக்டாங்கிள் லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+J போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரெக்டாங்கிள் லேயர் இருக்கும். மேலே இருக்க ரெக்டாங்கிள் லேயருக்கு மேலே தான் இந்த இமேஜ் கிளிப்பிங் மாஸ்க்காக இருக்கும். ஸோ கீழே ஒரு ரெக்டாங்கிள் லேயர் சும்மா இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸை ரீசைஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அவுட் சைடில் பாக்ஸ் வரும். ஸோ இது என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதே ரெக்டாங்கிள் லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டேரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்கும். இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த கார்னரில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த கார்னரில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த லைவ் ஷேப்பை ரெகுலர் பார்த்தாக்க மாற்றவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க.
தென் இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதோட கரெக்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு இப்போ இழுத்து விட்டோம்ல அந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த லைன் வரைக்கும் ஒரு செலெக்ஷன் போட்டுட்டு foreground கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அதோட கட் ஆகிடும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷேடோ எவ்வளோ வேணுமோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேடோ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஷேடோ கொடுத்துட்டேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணோம்ல, ஸோ கீழே இந்த மாதிரி போயிருக்கும். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம். பட் கீழே இங்கே இருக்குது, அதோட ஷேடோலாம் கிட்ட தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷேடோவை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும் இந்த லேயர்லேருந்து. இந்த ரெக்டாங்கிள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ட்ராப் ஷேடோன்னு இருக்கும். ட்ராப் ஷேடோ ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் லேயர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடோ மட்டும் தனியாக நமக்கு ஒரு லேயராக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேடோ தனியாக ஒரு லேயராக வந்துடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு foreground கலர் பிளாக் வச்சுட்டு ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் ஷேடோ தேவையில்லையோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு தேவையில்லை, ஃபுல்லாகவே இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஃபைனலாக இந்த இமேஜ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். தென் Ctrl+T போட்டு சைஸை ரீசைஸ் பண்ணி இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம இது வரைக்கும் ஆல்பம் பண்ணதில் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஓவராலாக நம்ம அப்படியே க்ளோ பண்ணியிருப்போம். பட் இந்த ஆல்பம் டிசைனில் இந்த மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை வந்து ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க இந்த ஷைனிங்கும் சேர்த்து நமக்கு இதில் ஒரு சன்லைட் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஹெட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி சுற்றி இந்த ஷார்ப் எட்ஜஸை மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு இந்த பேக்ரவுண்டோட நல்லா பிளெண்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல போட்டேன். தென் இதோட இது இன்னும் கொஞ்சம் இதை ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், அடுத்த சைடுக்கு போகலாம். ஸோ அதுக்கு இந்த இமேஜ் தான் நமக்கு அப்படியே எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜ் அகைன் ட்ராக் பண்ணி போட்டுட்டு அதை இந்த இடத்துல பக்காவாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளார தள்ளிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபில்லை வந்து ஒயிட்டாக மாற்றிட்டு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒயிட் கலராக வைக்க போகிற இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ இதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒயிட் ஸ்பேஸஸில் இந்த இமேஜ் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ இந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ஒயிட்டை வந்து இப்போ Ctrl+T போட்டு ரெடியூஸ் பண்ணி ஸோ இந்த சைஸ் எவ்வளவோ அந்த சைஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்தளவு வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ தட் நம்ம மாஸ்க்கு க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள எடுத்துகிட்டு ஜஸ்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயராக வரும். மார்ச்சிங் ஹேண்ட்ஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணி இந்த செலெக்ஷன் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே வேணுமோ. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். தென் Ctrl+Shift+I கொடுத்துட்டு மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு foreground கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம செலெக்ஷன் மட்டும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த இமேஜை Ctrl+T போட்டு ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்டர் கொடுக்கணும். நம்ம ஏன் ஒயிட் பார்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக பின்னாடி ஒயிட் பேட்ச் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒயிட் கொடுத்துட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒயிட் பேட்ச் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒயிட் பேட்ச் இந்த இடத்துல எப்படி கொடுக்குறதுனா அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த சைஸ்க்கே ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதோட foreground கலரை ஒயிட்டாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயிட் பேட்ச் ஜஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூலை வச்சு ரெக்டாங்கிள் சின்னதான ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ இந்த இதே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+J போட்டு டூப்ளிகேட், Ctrl+T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இந்த ஃப்ரேமையும் சேர்த்து. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரிங் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து டாப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு foreground கலர் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாண்டல் கலர் மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோட லீனியர் டார்ஜ் ஆடாக மாற்றிக்கோங்க. தென் இப்போ இதை Ctrl+T போட்டு ரீசைஸ் பண்ணி ஸோ
இந்த இடத்துல இந்த மாதிரி சும்மா ஒரு க்ளோ இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த க்ளோவை பார்த்தீங்கன்னா அந்த லேயரை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த கோட்ஸுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டேன். ஸோ தட் நமக்கு இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட மாற்றிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஸோ தட் இது மட்டும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம டிசைன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃபைனலாக கலர் கிரேடிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் கேமரா ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா லேயருமே சேர்ந்து ஒரே லேயராக நம்ம கம்பைன் ஆகி வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினால தான் நம்ம இந்த கேமரா ஃபில்டர் எடிட்டபிளாக வந்துடும். இந்த கேமரா ஃபில்டர் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த கலர் கிரேடிங் எல்லாமே மைல்டாக பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.